ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்த வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு நடக்கலானான். வழக்கம் போல் வேதாளம் 5வது கதையான மதனசுந்தரி கதையை சொல்ல ஆரம்பித்தது. சோபாவதி என்ற நகரத்தில் யசகேது என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். தலைநகரில் சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மன் கோவிலும் அதற்கு தெற்கே துர்க்கை தீர்த்தமும் இருந்தன. திருவிழா காலங்களில் ஏராளமான மக்கள் வந்து வழிபடுவர். ஒரு சமயம் உற்சவத்தின் போது பிரம்மஸ்தலம் என்ற ஊரிலிருந்து தவளன் என்ற வாலிபன் வந்திருந்தான். அவன் தைரியமில்லாதவனாய் இருந்தமையால் தீனதாசன் என்று மக்கள் அவனை அழைத்தனர். இந்த உற்சவத்திற்கு சுத்தப்பட்டான் என்பவனுடைய மகளான மதனசுந்தரி என்ற கன்னிப்பெண்ணும் வந்திருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவன் அம்மன் சந்நிதிக்கு சென்று அவளை மனைவியாக அடைய அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினான். திருமணமான பிறகு மறுபடியும் அங்கு வந்து தன் தலையை வெட்டி சமர்ப்பிப்பதாக பிரார்த்தனை செய்தான். அவன் வீடு திரும்பிய பிறகு பெற்றோரிடம் தன் கருத்தை தெரிவித்தான். அவ்வாறே பெற்றோர்கள் பெண் வீட்டாரிடம் சென்று மனம் பேசி திருமணத்தை முடித்து வைத்தார்கள். கல்யாணம் முடிந்த பிறகு தவளனும் மதனசுந்தரியும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மதனசுந்தரியின் சகோதரன் இவர்கள் வீட்டிற்கு வந்தான். ஊரில் திருவிழா நடப்பதாகவும் புதுமண தம்பதிகளை அழைத்து போக வந்திருப்பதாகவும் கூறினான். அவனை நன்கு வரவேற்று உபசரித்தார்கள் பெற்றோர்கள். அவ்வாறே தன் மகனையும் மருமகளையும் அனுப்பி வைத்தனர். வழியில் துர்க்கை அம்மன் கோவில் இருந்தது. மனைவியையும் மைத்துனனையும் வெளியே இளைப்பாறுமாறு இருக்க சொல்லிவிட்டு தவளன் கோவிலுக்குள் சென்று வழிபட்டான். தான் முன்பு செய்து கொண்ட சபதப்படி அங்கிருந்த கத்தியை எடுத்து தன் கழுத்தை அறுத்து கொண்டான். தலை வேறு உடல் வேறாக கீழே விழுந்தது. கோவிலுக்கு போனவன் வெகு நேரமாகி திரும்பி வராததால் தங்கையை வெளியே இருக்க செய்துவிட்டு அண்ணன் மட்டும் கோவிலுக்குள் நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட செய்தது. இதை தன் தங்கையிடம் எப்படி சொல்வது என்று மனம் குலைந்து அண்ணனும் அங்கே இருந்த ஒரு வாளை எடுத்து தன் தலையை அறுத்து கொண்டான். தலை வேறு உடல் வேறாக கீழே விழுந்தது. கோவிலுக்குள் சென்றவர்கள் இருவரும் திரும்பி வராததால் மதனசுந்தரி கலவரமடைந்தாள். அவளும் கோவிலுக்குள் நுழைந்தாள். நிலை கலங்கி கீழே விழுந்தாள். அழுதாள். தேவியை வேண்டினாள். தானும் தூக்கு போட்டு கொள்ள முயன்றாள். அப்போது ஓர் அசரீரி எழுந்தது. அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே. இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும். இந்த 2 தலைகளையும் அவரவர் உடல்களுடன் சேர்த்துவிடு. என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுவார்கள் என்றது. உடனே மதனசுந்தரி சுருக்கை விட்டு கீழே குதித்து தான் என்ன செய்கிறோம் என்று சிந்திக்காமல் அண்ணன் தலையை கணவர் உடலிலும் கணவன் தலையை அண்ணன் உடலிலும் மாறுபாடாக பொருத்திவிட்டாள். அசரீரியின் வாக்குப்படி இருவரும் உடனே உயிர் பெற்றெழுந்தனர். தலைகள் மாற்றி பொருத்திவிட்டதை மதனசுந்தரி அதன் பின்னர்தான் அறிந்தாள். இவ்விருவருள் மதனசுந்தரியின் கணவன் யார், தமையன் யார்? இவ்வாறு வேதாளம் கேட்டது. விக்ரமாதித்தன் சொன்ன பதிலை பாருங்கள். உடல் உறுப்புகளில் முக்கிய பங்கு வகிப்பது மனிதனை அடையாளம் கண்டு கொள்வது தலையை கொண்டுதான். ஆகவே கணவன் தலையை கொண்டவனே அவளுடைய கணவன் ஆவான். இந்த பதிலை கேட்ட வேதாளம் பழையபடியே கட்டை அவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. வேதாளம் கதைகள் தொடரும். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.